Hey partners, எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்க விஜய். This is Prasidya Vijay. So இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்கூல் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சென்னையில நம்மளுக்கு என்ன வேணும் முக்கியமா வீடு. சென்னையில வீடு தேடி அலைஞ்சதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. அந்த ப்ராசஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறோம். எப்படி சென்னையில வீடு கண்டுபிடிச்சோம், என்ன மாதிரி வீடு கண்டுபிடிச்சோம் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு, நீங்க போய் பாருங்க. என் பிள்ளைங்களோட ட்ரீம் ஹவுஸ் இப்போதைக்கு நாங்க ரெண்டுக்கு இருக்கோம். பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதோட பெரிய ஹவுஸ் வாங்குவோம். நம்பிக்கை தானே எல்லாமே. அந்த நம்பிக்கையை நம்ம ஸ்ட்ராங்கா வைப்போம். வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஸோ எங்களோட நியூ ஹோம் எப்படி இருக்க போகுது, எங்கே இருக்கு, என்ன மாதிரியோட ஃபெசிலிட்டிஸோட இருக்குன்றத உங்களோட இன்னைக்கான வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரசித்தியா, நாளைக்கு என்ன எக்ஸாம்? நாளைக்கு வந்து சோஷியல். பிரசித்தியாக்கு சோஷியல் எக்ஸாம். படிச்சிட்டியா? படிச்சிட்டே இருக்கேன். மட்டும் படிக்கிறேன். அதுக்கப்புறமா மேத்ஸ் மற்ற எல்லா லெசனையும் ஆன்சர் பண்ணிக்கலாம், முடிச்சிட்டேன். சரி, நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா மார்க் வாங்கணும். ஓகே, அப்போ தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் உன்னை பாராட்டுவாங்க. இல்லைன்னா திட்டுவாங்க, உங்கள் பொண்ணை படிக்கவே இல்லை. இல்லை படிக்கிறதுனா குறைந்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்டடிங் டைம் அதிகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. பட் டிசிப்ளின்லாம் ஏதாச்சும் தப்பு பண்ணனா சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து சரி, நல்ல விஷயம் தான். நானும் பிரசித்தியா இப்போ மார்க்கெட் போகிறோம். இன்னைக்கு நான்வெஜ் வாங்குறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வரலாம். ஓகே ஓகே. மொட்டை மாடிக்கு வந்தால் வெயில் அந்த மாதிரி அடிக்குதுங்க. சொச்சோன்ற மாதிரி இருக்குது. மார்ச்சே நான் முடியல, ஏப்ரல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி சர்வே பண்ண போகிறோம், மேலே எப்படி தாண்ட போகிறோன்றதை நினச்சாலே பயமாக இருக்குது. பிரசித்தியா வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் கேட்டுட்டு இருந்தா 2 வீக்ஸாக. ஸோ இன்றைக்கி வந்து விங்ஸ் அண்ட் சிக்கன் வாங்கியிருக்கோம். விங்ஸில் ஏதாச்சும் இந்த பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணலான்னு சொன்னான் சரசு. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். குட் மார்னிங் சரஸ்வதி. காலை வணக்கம். என்ன இன்னைக்கு பிளானு? 12 மணிக்கு காலை. ஆமாம், நல்லா லீவ் விட்டா தான் லீவ் விட்டாங்க. அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. பொறுமையாக 11 மணிக்கு எழுந்திருக்கிறது, டீயை குடிக்கிறது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நேற்று ஃபுல்லாக ரம்ஜான் பிரியாணியோடய போயிடுச்சு. நான் நினச்சேன் இன்னைக்கு அதே எக்ஸ்ட்ரா இருக்கும், அதோடய வேலை மிச்சலான்னு பார்த்தேன். பட் வந்து நானும் பெஸ்டியா ஒரு 2 ஹாட் பேக் எடுத்து விட்டு வச்சுருந்தேன். நானும் பெஸ்டியா ஒன்று காலி பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு சிங்கிள் ஹாட் பேக் காலி பண்ணிட்டாரு. அண்ட் வந்து பேக் டு சென்னை. ஸோ சென்னையில் வந்து வீடு தொலைவிட்டு இருக்கோம். அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு ஆசிலேஷன் பிளான். அதாவது வீடு போய் பார்ப்போம், அட்லீஸ்ட் வந்து போக வர தங்கிக்காவது வீடு வரும்னு நினைப்போம். போவோம், அந்த சுச்சுவேஷன்லாம் பார்ப்போம். லைக் வந்து ஒரு 2வது மாடி ரொம்ப குட்டி குட்டி வீடே வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 12,000-15,000 வாடகை. சிங்கிள் பிஹெச்கேவே அவ்வளோ வாடகை. நம்ம இருக்க அந்த ராமாபுரம் ஏரியாவில் தான் வந்து இந்த ஷூட்டிங்லாம் நடக்கும். அங்கே போய் பார்த்தா இதான் நம்ம எல்லா வீடும் வந்து பழைய வீடு மாதிரி இருக்குது. புது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது, ரொம்ப ஹைலி பெய்டாக இருக்கும் ரெண்ட்டு. ஸோ இப்படி பார்த்தே சரி நம்ம போயிட்டு வந்துக்கலாம் தள்ளி போட்டோம். அப்புறம் ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து அங்கேயே இருந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணுறது, அன்னைக்கு டேலே நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்த நாள் ஸ்கூல் இருந்தால் ஸ்கூல் போயிடுவோம். பட் இங்கேருந்து அங்கே போகிறப்ப எப்படி ஆகிடுதுன்னா ஒரு நாள் போகிறதுக்கே ஆகிடுது. திரும்பி அங்கே ஷூட்டிங் ஒருவேளை நடுவில் இப்போ 4 நாள் ஷூட்டிங்கில் நடுவில் லீவ் இருந்தால் அந்த டேவும் லீவில் போயிடுது. ஸோ அங்கே உள்ளூரில் லோக்கலில் ஸ்கூல் இருந்தால் ஸ்கூல் போயிருந்துருப்பா. பட் இங்கேருந்து போகிறதுனால திரும்பி ஸ்கூலுக்கு வர முடியாது. அப்புறம் ரிட்டர்ன் ஒரு நாள் போயிடுது ட்ராவலில். இப்படியே யோசிச்சு ஐயோ கேர்ள் பேபியாக இருக்கா, ரொம்ப ட்ராவல்லாம் உடம்புக்கு சேராது, பலக்கட்ட சிந்தனைகள், ஏகப்பட்ட டிஸ்கஷன் எங்கள் 3 பேருக்குள்ளேயே வந்து ஒரு வாரம் நடக்கும். திடீர்னு இதை பற்றி பேசினா சாயங்காலம் ஆகிடும். போகலான்னு நினச்சோம் அப்படி இப்படின்னு யோசிச்சு ஃபைனலாக வந்து சென்னை போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு த ரியல் ஒன் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஸ்கூல் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ வீடு கண்டுபிடிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். நம்ம நினைக்கிற லொக்காலிட்டியில் நல்ல வீடு கிடைக்கணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே நல்ல ஸ்கூல் கிடைக்கணும். இப்படி யோசிச்சு ஒரு 2-3 ஏரியா பட்ஜெட்ல வீடு கிடைக்கணும், அதிகமாகவும் போகணும், அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா வந்து லைக் கொஞ்சம் 2 மாடி இறந்தா மம்மியால முடியாது, லிஃப்ட் இருக்கணும்,
கொஞ்சம் கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ என்னை விட்டுட்டு இங்கே திருச்சியில் ஏதாவது வேலைக்கு வரனா கூட தைரியமாக அவங்க வரத்துக்கு வந்து ஒரு புது ஊரில் ஒரு நிம்மதியாக போயிட்டு வரணுங்க. இதெல்லாம் பழகிட்ட சிந்தனைக்கு அப்புறம் நிறைய வீடு தேடினோம். ஸோ அந்த தேடுதலில் வந்து ஒரு வழியாக ஒரு வீட்டை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். A few moments later. சரசு வந்து லேட்டாக செஞ்சாலும் இன்றைக்கி ஏதோ லேட்டஸ்ட்டாக செஞ்சுட்டா. டக்குன்னு போயிட்டு வரதுக்குள்ளே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டா. அதே ஒரு பெரிய ஷாக்கிங். சிக்கனே போடல, இந்த அளவுக்கு வேகமாக ரெடி பண்ணது அப்படின்னு இருக்க. நான் அதே வேகமாக தான் பண்ணுவேன், உங்களுக்கு தான் மெதுவாக தெரியுது. அப்படியா? என்னமோ சொல்கிறேன். இந்த ரோமாவுக்கு வந்து யூத்து படம் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அது இல்லாமல் பாட்டு வேற பாடிக்கிட்டே இருக்கு. மீனிக்கு மீனா அதில் வேற என்ன தெரியுமா சொல்கிறா? அவ கென் கர்னாஸ் எல்லா சேனல்லையும் போய் இன்டர்வியூ பண்ணுறாருல, அதை பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ வரமாட்டாரா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒப்பேத்திட்டு இருக்கேன். சிக்கன் தயிர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீடு தொலைவன கதையை அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது ஒரு பெரிய கதை, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிட்டு நல்லா தெம்பா சொல்கிறேன். இது நாங்கள் பார்த்த 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்லலாம் ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கவே இல்லாமல் அப்செட் ஆகி ரோட்டில் நடந்து போகிறப்ப டூலெட் போர்டை பார்த்து பிடிச்சது. இந்த வீடு நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க. மெயின் லொக்காலிட்டியில் இருந்துச்சு. வாடகை, மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் கார் பார்க்கிங் 3மே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஓகே. பட் என்ன விஷயம்னா, இந்த வீட்டில் எங்களுக்கு சரியான வெளிச்சம் வரல. மோர் ஓவர் ஸ்விட்சஸ்லாம் பழசாக இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான பேக்ரவுண்டும் கரெக்டாக செட் ஆகல. ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. துணி காய வைக்கனா மேலே போகிற மாதிரி தாங்க இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவில் இருந்து இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஹாலு, அதில் 2 ரூமு, ஒரு கிச்சன், அந்த மாதிரி தான் அமைப்பு இருந்துச்சு. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு இந்தியன் டாய்லெட்டு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபர்னிஷ்டு கிடையாதுங்க. செல்ஃப்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ ஃபேன் கூட நம்ம எடுத்து மாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு சரசும் பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டு போய் காட்டிட்டேன். அவளுக்கு ஓகே தான். பட் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி 2-3 வீடு காட்டினா அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அதையே பார்த்து. ஸோ இதை காட்டுறதுனால அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டினோம். நாங்கள் நினச்ச மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலைங்க. ஸ்கூலெல்லாம் பார்த்தாச்சு, சேர்த்தலான்னு முடிவு பண்ணியாச்சு. வீடு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே காரில் யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வரப்போ டக்குன்னு ஒரு நண்பர் ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த ஸ்பாட்டுக்கு வர சொன்னார். அப்போ இந்த மேடம் எங்களுக்கு காட்டின வீடு தாங்க இது. சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. நிறைய அம்யூனிட்டிஸோடு இருக்குது. என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடாங்க இந்த வீடை பார்த்தோன்னா. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப லட்சணமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வீடை பார்த்தோன்னே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எங்கள் மனசுக்குள்ளே ஓகே ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமான வீடு, செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸு, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. நம்ம வெளியில் கூட வீடியோஸ் நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட இருந்தனால எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கனால எங்கள் அம்மா தான் ரொம்ப யோசிச்சாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப போதும் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ண வீடு. இதுதான் நாங்கள் சென்னையில் இருக்க போகிற வீடு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சென்னை எப்போ வரப்போகிறோன்னு. அடுத்தடுத்த அப்டேட்ஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 2 வீடு பார்த்துருப்பீங்க. இந்த 2 வீடு இல்லைங்க, நாங்கள் நிறையா வீடு பார்த்தோம். அதில் என்ன பிரச்சனைனா, முதல்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்கொயரி பண்ணோம் வீடு எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் ஆப் மூலியமாக போயிருங்க. நிறையா ரெண்டிங் ஆப்ஸ் இருக்கும்ல, அந்த ஆப்பில் போய் தேடுங்க, ஈஸியாக வீடு கிடச்சிரும். நான் எல்லா ஆப்ஸ்லேயும் போய் வீடு தேடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நம்பர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கெலாம் கூப்பிட்டு நம்ம வீடு பேசுவோம். முதல்ல அவங்க அட்வான்ஸ் சொல்லுவாங்க. வீடு ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கும். நேரில் போய் பார்த்தா நம்ம ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்காது. அது ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தகுந்த மாதிரி வீடு இருக்காது, லொக்காலிட்டி இருக்காது, சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. மாதிரி நிறையா வீடுகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒன்றுமே செட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டலாம் சொல்லி வச்சோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டினா அதுக்குள்ளே ஈஸியாக வீடு கிடைக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து வீடு கிடையாதுனா தெரிஞ்சிடும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே இதில் வந்து வீடு, அதாவது ஸ்கூல் மாறுறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்கன்னு சொல்லி வீடு மாறுவாங்க. ஆனால் அசோசியேஷன் குரூப்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் போட்ட உடனே வாண்டட் டக்குன்னு வந்து அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை சொல்லி உடனே வீடு காலி ஆகுதுன்னு. அதுவும் நம்மளுக்கு சொன்ன நேரத்தில் கிடைக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர், ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கவிதா சிஸ்டரு, அதுக்கப்புறமேட்டு பிரசித்தியாவோட மேடம், அவங்க ட்ராயிங் மேடம் சுதா மேடம், இந்த மாதிரி நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வீடுகள்லாம் போய் பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரும் கொஞ்சம் நிறையா பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ தேடணும் எப்படியுமே கிடைக்கல. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டூலெட் போர்ட்ஸ் பார்த்தோம் சில ஏரியாவில். டூலெட் போர்டு பார்த்தா அவங்க ஓனர்ஸ்ட்டை பேசி அந்த வீட்டை போய் பார்த்து அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம். அதுலேயும் நிறையா பிரச்சனை. இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம இன்றைக்கி வீடு பார்த்தோம்னா இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்கணும், இன்னிலேருந்தே அவங்க வாடகை கணக்கு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இருக்காங்க.
இந்த மாதிரி கிட்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கணும்னு சொல்லி என் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு. ஸோ ஃபைனலாக டக்குன்னு ட்ராவல் பண்ணுறக்கப்ப நில்லு சொல்லிடுறேன். நடந்து அப்படியே போயிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இமீடியட்டாக எல்லா விஷயத்தையும் முடிச்சு வீடு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்க மாதிரி தான் வீடு என் பிள்ளைங்களுக்கு நான் பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஸோ சூப்பரான அம்யூனிட்டிஸோட சூப்பர் வீடு பிடிச்சிட்டோம். நல்லா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடு கன்ஃபார்ம் ஆகி சாவி வாங்கணும்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது. ஹோம் டூர் போகிறோம். சரசு சண்டேனாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அதான் எங்கள் அம்மா ஊரில் இல்லைன்னா விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இது எங்கள் அம்மா பார்த்தா என்ன விட்டுட்டு சாப்பிட்றேன்னு கேள்வி கேட்பாங்க. எங்கள் அம்மா இருந்தாலும் செய்ய விட மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன செஞ்சுட்ருக்கீங்க டின்னருக்கு? இன்னைக்கு வந்து நான் கொரியன் ஃப்ரைட் சிக்கன் செய்கிறேன். அதுக்கு வந்து கோச்சூசாங்னு சொல்லுவாங்க. கோச்சூசாங். சரி. அவங்களோட இது சில்லி பேஸ்ட். அது வந்து இன்ஸ்டன்ட்டா அப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்தேன். டப்பா பார்த்தேன். பிளிங்கிட்ல வந்து 300 ரூபா கொடுத்துருந்துச்சு. 300 ரூபா கொடுத்து இதை வாங்கி திரும்பி செய்வோம்னா தெரியல. அதனால சரி வீட்லயே ட்ரை பண்ணுவோம்னு செஞ்சிட்டு இருக்கேன். வச்சுக்கோ. ரெசிபியா பாருங்க. பொறுப்பு பொன்னம்பலம். இந்த பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ண இடத்துல இருந்து கிளியர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வந்து பிரசித்தியாவோட வேலை. பர்ஃபெக்டா அந்த வேலையை பண்ணிடுவா. இந்த சிக்கன் இப்படியே சாப்பிடலாம் போல. பார்க்க KFC சிக்கன் மாதிரியே இருக்கு. இது இன்னொரு நாள் KFC-யா ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடலாம். நிறைய இன்னொரு நாள் எங்க அம்மா வந்தோடனே KFC மாதிரி செஞ்சிடலாம். சாஸ் காட்டு இங்க வா. இது சோயா சாஸ் என்னென்னமா போட்ட? அது வீடியோல இருக்கு. அரிசி மாவை தண்ணியில போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் சூடு பண்ணி வேக வச்சு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படியே வாயில போட்டேன்னா வேணாம் வயித்தால போயிடும். ஓரத்துல இருந்து எடுக்கலாம். ஓகே, ரொம்ப காரமா இல்ல. ரோமா என்ன சாப்பிட போற? விங்ஸ் பரோட்டா. விங்ஸ் ஐடியா வந்து நான் தான் கொடுத்தேன். மந்தி செய்யும் போது நம்ம பண்ணலாம். மந்தி செய்யறதுக்கு முன்னாடி வந்து நான் இது பண்ணலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நாங்கள் சீட் எழுதி பார்க்கும் போது மந்தி தான் வந்துச்சு. ஸோ மந்தி பண்ணோம். அதுக்கப்புறமா திருப்பி எங்கள் அம்மா எனக்கு கேட்டதெல்லாம் நடக்குது. விங்ஸ் பண்ணிட்டேன். நான் விங்ஸ் ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வந்தேன். மம்மி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. எங்களை விட்டு நிறையா சாப்பிட்றீங்க, எங்களை விட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க, மந்தி சாப்பிட்றீங்க, விங்ஸ் சாப்பிட்றீங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மம்மி ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது சொல்லி நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்கோம் மம்மியை. அதான் விங்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் எப்போவுமே ஒரு கடையில் சாப்பிடுவோம் விங்ஸு. இந்த கண்டோன்மெண்ட் ரோட்ல நேச்சுரல்ஸ் கீழே அந்த கடையில் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சீட் எழுதும் போது என்ன எழுதலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விங்ஸ் ஏன் எழுதக்கூடாது எழுதுனே கரெக்டாக எனக்கு நடந்துருச்சு. எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். நடந்துருச்சு. The next day. பிரசித்தியா ரோமா. கொன்னிச்சுவானா? அப்பனா கொன்னிச்சுவாவா? கோனாவாய் கொஞ்சம் திட்டுறீங்களா என்ன? ஜாப்பனீஸ். கொரியன்ல என்ன? கொரியன் தெரியலையே. தாய்லாந்துல சவுதிகா. எனக்கு வியட்நாமீஸ்ல தெரியும். அது என்ன? கம் ஆன். அப்படியா? சரி எல்லா சரி விடுங்க. ஏதோ ஒன்று. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நீங்கள்? சோஷியல் எப்படி எழுதுனீங்க? சோஷியல் எப்படி எழுதுனீங்க? நீங்கள் எப்படி எழுதுனீங்க தமிழ்? நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமு? ரெண்டும் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் LKG to UKG நீங்கள் 4th to 5th பாஸ் ஆகிடுவீங்களா? சரி. இப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போக போகிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து புது ஊருக்கு போகிற மாதிரியே இல்லை. ஏன்னா நிறைய வாட்டி நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்ததுனால புது ஊருக்கு போகிற மாதிரியே இல்லை எனக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நான் டேட் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ போவோன்ட்டு. ரோமாவும் எக்ஸைட்டடாக இருக்காரு. சரி. புது வீடு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி. அதில் வந்து உங்களுக்கு ஏன் அந்த வீட்டை நம்ம சூஸ் பண்ணோம்? அதான் நல்லா இருந்துச்சு. பட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அம்யூனிட்டிஸ். அதனால நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நான் ரோமாட்ட சொல்லிட்டே இருப்பேன் ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு ஒன்று கூட்டு போகிறேன்னு. அந்த மாதிரி வந்து கூட்டு போறேன் சொல்லிட்டே இருக்கீங்க.
ஆனால் வந்து இதே மாதிரி அமைஞ்சிருச்சுல்ல. எஸ், அது நம்மளுக்கு ரோமா சாமிகிட்ட வேண்டி வேண்டி வாங்கி கொடுத்துருச்சு. இந்த கிளே வந்து என் கையால இப்போ நான் பண்ணேன். இது கான்ஸ்ட்ராக்சும் ஷாம்பூ வச்சு பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்கணும்னு. ரெண்டுமே நல்லபடியாக நடந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்து புக் ஃபீஸ் கட்டிட்டு யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் வாங்கணும். 1ஆம் தேதி ஸ்கூல். அதில் தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். என்னன்னா இங்கே 26 தான் எக்ஸாம் முடியுது. 29ஆம் தேதி சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்கு போகணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அங்கே ஸ்கூல் ஓப்பனிங். 4ஆம் தேதி வந்து ஈரோட்டில் பண்டிகை. இப்போ ஈரோட்டில் பண்டிகை போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் பண்டிகை அங்கே போகணும். ஏப்ரல் 14 திருச்சியில் பாலக்கரையில் பண்டிகை. எப்படி இருக்குது பாருங்கள். நடுவில் ஈரோட்டில் போய் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும். இப்படி அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்கூல் மட்டும் எண்ணெயிலேருந்து போகலான்றது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்ம சேனலை பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சென்னையில் நான் வீடு பார்க்குறேன்னு சொல்கிறப்ப நிறையா பேர் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணிங்க, ஃபோனில் பேசுனீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க. ஸ்கூலுக்கு அதே மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்க. ஸோ அந்த விஷயத்துக்குலாம் பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.